Hi, welcome to learn English. அசால்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன மீனிங்? அசால்ட் அப்படின்னா என்ன மீனிங்? கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப கேஷுவலான வார்த்தைகள் தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அசால்ட் ரொம்ப கேஷுவலான வார்த்தை. உதாசீனமாக, பெரிதில்லை அப்படிங்கிற அர்த்தமா, இல்லை தாக்குதல் அப்படிங்கிற மீனிங்கா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அசால்ட்டாக அந்த ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீனிங்கே இல்லை. அதாவது கேஷுவலாக இந்த ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அசால்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அசால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்குதல், எதிர்பாராத தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். சடன் அட்டாக் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு. ப்ரெடிக்ட் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரெடிக்ட் அப்படின்னா நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது, அசியூம் பண்ணி சொல்கிறது. ப்ரெடிக்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வேர்ப், வினைச்சொல், வேலையை குறிக்கும் வார்த்தை. இதனுடைய நவுன் ஃபார்ம் ப்ரெடிக்ஷன். ஆப்ஷன்ஸ் பார்க்காம இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ரிவீல், இதுவும் ஒரு கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரிவீல் அப்படின்னா வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வேர்ப். ரிவீல்டு பாஸ்ட் ஃபார்ம். வெளிப்படுத்து அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. கேஷுவலாக யூஸ் பண்ணுற முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப் இது. கேரி ஆன். இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன மீனிங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேரி ஆன் மீன்ஸ் கண்டினியூ அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து செய்யுங்க. கேரி ஆன். தனித்தனி வார்த்தைகளை பிரிக்கக்கூடாது. கேரி அப்படின்னா தூக்குறது, ஆன் அப்படின்னா மேலே. ஸோ தனித்தனி வார்த்தைகளாக ஃப்ரேசல் வேர்ப்ஸை பிரிக்கக்கூடாது. கேரி ஆன் அப்படின்னு சேர்த்து தான் சொல்லணும். கலர் இட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு ஷார்ட் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸ். கலர் அப்படிங்கிறது வேர்ப், இட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். வண்ணமிடு, இதை வண்ணமிடு, இதை கலர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. கலர் இட். அடிக்கடி யூஸ் பண்ணுற இன்னொரு முக்கியமான வார்த்தை ஸ்பிளிட். பிரி, இழு, உட்கார். இந்த 3 அர்த்தத்தில் எந்த அர்த்தம் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்பிளிட் அப்படின்னா பிரிக்கிறது, ரெண்டாக பிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பிரித்தல். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீன், SEEN, இதனுடைய அர்த்தம் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சீன் அப்படின்னா பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சி அப்படின்னா பார், இது ப்ரெசன்ட் ஃபார்ம். சா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன். சி, சா, சீன். கிவிங் ரொம்ப கேஷுவலான வார்த்தை. இதனுடைய மீனிங் என்ன? கொடுத்தேன் அப்படின்னு வருமா, கொடு அப்படின்னு வருமா, கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வருமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு கேவ். ஸோ கொடுத்துட்டேன். கிவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். கிவோட பாஸ்ட் ஃபார்ம் கேவ். கொடு அப்படிங்கிறதுக்கு கிவ். கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது கிவிங். ஐ ஆம் கிவிங், நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு ஈஸியான வார்த்தை டுக். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேக். டேக் அப்படின்னா எடு. எடுக்கிறேன் அப்படின்னா டேக் வரும், இல்லைனா எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு டேக்கிங் வரும். டுக் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், எடுத்தேன். அனதர் இம்பார்ட்டன்ட் கன்ஜங்ஷன் தேர்ஃபோர். தேர்ஃபோர் அப்படின்னா என்ன மீனிங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தேர்ஃபோர் அப்படின்னா ஆகையால். ஆனால் அப்படின்னா என்னது? பட். ஏனெனில், பிகாஸ். அனதர் இம்பார்ட்டன்ட் வேர்ட். இதையும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப. ஹவவர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய மீனிங் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
however அப்படின்னா இருந்தாலும். ஏன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஒய். ஏனெனில் பிகாஸ். however அப்படின்னா இருந்தாலும். நான் சோர்வாக உணர்கிறேன். ஐ ஃபீல் டயர்டு. இருந்தாலும் நான் வேலை செய்கிறேன். நான் கடினமாக வேலை செய்கிறேன். however I work hard. I feel tired. however I work hard. ripe ஸ்பெல்லிங் பாருங்கள், RIPE. இதனுடைய மீனிங் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரைப் அப்படின்னா பழுத்தல். பழம் பழுக்குதுல்ல, அதான் ரைப் அப்படின்னு சொல்லுவோம். பிரிவு அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். கயிறு அப்படிங்கிறதுக்கு ரோப், ROPE. இக்னோர் அப்படின்னா என்ன? இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இக்னோர் பண்ணிட்டேன், நான் முக்கியமான விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டேன், அதாவது உதாசீனப்படுத்திட்டேன், சாதாரணமாக இருந்துட்டேன், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். இக்னோர் அப்படிங்கிறது வேர்ப், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் இக்னோர்டு. இம்ப்ளிமெண்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேஷுவலான வார்த்தை இம்ப்ளிமெண்ட். செயல், செயல்படுத்து, செய். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது இம்ப்ளிமெண்ட். இம்ப்ளிமெண்டேஷன் நவுன் ஃபார்ம். இம்ப்ளிமெண்டட், இம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே வேர்ப் ஃபார்ம். டிஸ்கஷன் ரொம்ப கேஷுவலான வார்த்தை. விவாதம் வருமா, ஆலோசனை வருமா, இல்லை பேசுதல் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்கஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். டிஸ்கஸ் அப்படிங்கிறது வேர்ப் ஃபார்ம். டிஸ்கஸ் பண்ணு, அதாவது ஆலோசித்தல். டிஸ்கஷன் அப்படின்னா நவுன் ஃபார்ம், ஆலோசனை அப்படின்னு அர்த்தம். டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அபவுட் அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் டிஸ்கஸ் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் வரக்கூடாது. ஐ டிஸ்கஸ் த ப்ராப்ளம். நான் அந்த சிக்கலை, அந்த ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணேன். ஐ டிஸ்கஸ்டு அபவுட் த ப்ராப்ளம் சொல்லக்கூடாது. இந்த வீடியோவில் ரொம்ப கேஷுவலாக யூஸ் ஆகிற வார்த்தைகளுக்கு தான் மீனிங் பார்த்தோம். அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். டிக்ஷனரி பாருங்கள், முக்கியமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு கரெக்டான மீனிங் தெரிஞ்சுக்கணும். வேர்பாக இருந்துச்சுன்னா பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப கரெக்டான டென்ஸ் அப்ளை பண்ணி பேச முடியும். வார்த்தைகளுடைய மீனிங் மறக்காமல் இருக்கணும்னா அதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வெறும் மீனிங் மட்டும் லேர்ன் பண்ணால் கொஞ்ச நாள்லேயே மறந்துடும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.